ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெடண்டன்சி தியரம்னா என்ன, அதை யூஸ் பண்ணி ஒரு நார்மலாக ஒரு பூலியன் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ரெடண்டன்சி தியரம் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து வேரி ஆகுது, இது எல்லாமே போன ஒரு வீடியோவில் நல்லா தெளிவாகவே பார்த்தோம். அண்ட் அதுலேயும் உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸும் நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா, இந்த ஒரு வீடியோவில் அந்த 2 ஹோம்ஒர்க் ப்ராப்ளமும் நான் கிளியர் பண்ணி காமிச்சிட்டு அந்த SOPPOS அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்றது சும்மா ஒரு ஸ்லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அதை பற்றின ப்ராப்ளம்ஸ் என்ன, இது SOPனா என்ன, மின் டேர்ம்னா என்ன, மேக்ஸ் டேர்ம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் அ மினிட், நான் பென் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குது, F is equal to AB plus BC plus BC bar plus AC இருக்கா. இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் ஒன்னை இங்கே சால்வ் பண்ணுறேன், செகண்ட் ஒன்னை நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனில் எனக்கு என்ன கொஷின் இருக்குது, AB ப்ளஸ் BC பார் ப்ளஸ் ஏசியா. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம என்னென்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு இதில் 3 வேரியபிள் இருக்கான்னு பாருங்கள். A இருக்குது, B இருக்குது, C இருக்குது. ஓகேவா, செகண்ட் ஒன் ஒரு வேரியபிளும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கணும். அதாவது A 2 டைம்ஸ் இருக்கா, B 2 டைம்ஸ் இருக்கா, C 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா, அதுவும் நம்மளுக்கு கரெக்டாகிடுச்சு. தேர்ட் ஸ்டெப் வந்து ஏதாவது ஒரு வேரியபிளாக காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். காம்ப்ளிமெண்ட் இருக்கா, அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்க வேரியபிளை மட்டும் வச்சுட்டு அது காம்ப்ளிமெண்ட் இல்லை, அந்த சி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் தானே காம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் சி இருக்கோ அந்த ஒரு வேரியபிளில் நம்ம அந்த ஒரு டேர்மை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ஒரு டேர்மில் சி இல்லை பார்த்தியா, இந்த ஒரு டேர்மை தான் நம்ம வந்து ஒமிட் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை வந்து எழுத போகிறோம். F is equal to BC bar plus AC. ஆல் தான் ரெடண்டன்சி தியரம். ஓகேவா, இதை ஏன் ஒமிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே போன ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னது தான். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா, செகண்ட் ஒன் அதே மாதிரி பாருங்கள். செகண்ட் ஒன் ப்ராப்ளம் என்ன, F is equal to A B bar plus BC plus ACயா. நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, 3 வேரியபிள்ஸ் இருக்கும், A B C இருக்கா. செகண்ட் ஸ்டெப் என்ன, ஒரு வேரியபிளும் 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கணும். அதாவது A 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கணும், B 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கணும், C 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கணும் ஆகியிருக்கா. தேர்ட் ஸ்டெப் வந்து ஏதாவது ஒரு வேரியபிளில் காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். இங்கே பாருங்கள், காம்ப்ளிமெண்ட் இருக்கா. அதே மாதிரி அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்க வேரியபிள் எங்கே இருக்கோ அந்த ஈக்குவேஷனை மட்டும் வச்சுட்டு இல்லாத ஒரு டேர்மை, அதாவது B தான் இங்கே காம்ப்ளிமெண்டடாக இருக்கும். ஸோ B இருக்க டேர்மை அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம். இங்கே B கிடையாது. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் F is equal to A B bar plus BC. அவ்வளவுதான் அவுட்புட். ஓகேவா, இது வந்து புரியாதவங்களுக்கு தான். உங்களுக்கு இந்த ஆன்சர் ரொம்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இங்கே நான் என்ன ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்து ஏதாவது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டில் நான் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் ப்ளஸ் சார்ட் அவுட் எல்லாமே நான் வந்து போடுறேன். அண்ட் ஆல்சோ ஒரு பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸோட அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரை எடுத்து அதுவும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த கோர்ஸ் எண்ட் அப்புறம் ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நியூ டாபிக். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அந்த ஒரு பூலியன் அல்ஜிப்ரா எப்படி யூஸ் பண்ணுறது, ரெடண்டன்சி தியரம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம அந்த ஈக்குவேஷன்லேயே நம்மளுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒன்று சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று ப்ராடக்ட் ஆஃப் சம். ஓகேவா, ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, சும்மா இதோட ஸ்லைட் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ப்ராடக்டை நம்ம என்னென்னா பண்ணலாம், அந்த சம் ஆஃப் ப்ராடக்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ராடக்ட் ஆஃப் சம்மை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு மெயின் கொஷினாகவே இருக்கும். ஓகேவா,
சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், இங்கே ஏ பி சின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் பி சி ஏ பார் ப்ளஸ் பி பார் சி ஏ. அதாவது இது ரெண்டும் இது எல்லாமே ப்ராடக்டில் தான் இருக்குது. ஓகேவா, நான் இங்கே நடுவில் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலனாலும் அந்த அண்டில் இருக்குன்றது தான் கன்சிடர்ட். ஓகே, இப்போது சம் ஆஃப் ப்ராடக்ட்னால் இங்கே பாருங்கள், இது இந்த ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், சம் பண்ணி இது கூட வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ராடக்டில் இருக்க ஒரு வேல்யூவை நான் சம் ஆகிட்டே போயிட்டுருக்கேன். ஓகேவா, அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனுக்கும் நடுவில் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளை வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தால் அது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட். இதுவே ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்னா, இருங்க வரேன், செகண்ட் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் சம்மா, சும்மா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் எப்படி இருக்குன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அண்ட் ஆப்ரேட்டர் ஏ காம்ப்ளிமெண்ட் பி சி அண்ட் ஆப்ரேமெண்ட் ஏ ஆர் பி காம்ப்ளிமெண்ட் ஆர்சி, இந்த மாதிரி இருந்தது. அதாவது ஒரு ஈக்குவேஷனுக்கும் நடுவில் நம்மளுக்கு அண்ட் ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா அது ப்ராடக்ட் ஆஃப் சம். ஒரு ஈக்குவேஷனுக்கும் நடுவில் ஆர் ஆப்ரேட்டர் இருந்ததுன்னா அது சம் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேவா, இதையே வந்து நம்ம மின் டேர்ம் மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மின் டேர்ம் மேக்ஸ் டேர்மில் என்னன்னே சில பேருக்கு வந்து புரியாமல் இருக்கும். ஸோ மின் டேர்ம் அப்படிங்கிறது எந்தெந்த இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதில் யூஸ் பண்ண சம் ஆஃப் ப்ராடக்டை நம்ம மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சம் ஆஃப் ப்ராடக்டை என்னன்னு சொல்லுவோம், மின் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். இதில் எழுதுகிற எந்த ஒரு இதுவும் வந்தாலும் டொனேட்டட் எம், அதாவது ஸ்மால் எம்மில் வந்து டினோட் பண்ணுவோம். ஓகேவா, அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படிங்கிறத நம்ம மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மேக்ஸ் டேர்ம்ஸ் சொல்லுவோம். இதை வந்து நம்ம கேபிட்டல் எம் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஓகே, இதை தவிர்த்து இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் யூஸ் பண்ணி இதை நான் ரெடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ப்ராடக்ட் சம் அண்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் அதுக்குள்ளே போகும்போது நான் சொல்லித்தரேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு மின் டேர்ம் மேக்ஸ் டேர்ம்னா என்னென்னத்துக்கு எது வரும், அண்ட் நான் எதுக்கு ஸ்மால் எம் யூஸ் பண்ணணும், நான் எதுக்கு கேபிட்டல் எம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு இது புரியலை, மின் டேர்ம்னா எனக்கு இன்னும் புரியலை, மேக்ஸ் டேர்ம் இன்னும் புரியலை, நான் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக க்ளியர் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.